friends, welcome to SMA. இந்த வீடியோவில் நம்பர் சிஸ்டம் சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ப்ரைம் நம்பர்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ஸுக்கு கேட்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் அதை வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் அப்படின்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னோட பவரில் எந்த நம்பர் நம்ம போட்டாலுமே அதோட வேல்யூ 1 தான். இதே போல் 5 பவர் எந்த நம்பர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்கக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் 5ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 பவரோட எந்த நம்பர் போட்டாலுமே கிடைக்கக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் 6ஆக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பவர் 4 எடுத்துடலாம். 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6, 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 36, இங்கேயும் நமக்கு 36 கிடைக்கும். இந்த யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 36 கிடைக்கும். அப்போது யூனிட் டிஜிட் வேல்யூ 6 தான் வருது. பவரில் என்ன வேல்யூஸ் போட்டாலும் 6க்கு 6 வரும், 5க்கு 5 தான் வரும். இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ப்ராடக்ட் டிஜிட் கேட்டிருந்தாலும் சரி, சம்மோட யூனிட் டிஜிட் கேட்டிருந்தாலும் நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ணால் போதும். எவ்வளோ பெரிய நம்பர்ஸாக இருந்தாலும் பெரிய நம்பர்ஸை கன்சிடர் பண்ண வேண்டாம், யூனிட் டிஜிட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் 3267 த ஹோல் பவர் 153 இன்ட்டு 751 த ஹோல் பவர் 72. இதோட யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். 7 பவர் 153 இன்ட்டு 1 பவர் 72. ஃபஸ்ட்டு 7 பவர் 153 எடுத்து சால்வ் பண்ணுவோம். 7 பவர் 152 ப்ளஸ் 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது அப்படியே 7 பவர் 152 இன்ட்டு 7 பவர் 1ன்னு எழுதலாம். அதாவது 7 பவர் a ப்ளஸ் b தட் இஸ் ஈக்குவல் டு 7 பவர் a இன்ட்டு 7 பவர் b அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், 7 பவரோட எந்த வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் யூனிட் டிஜிட்டில் கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 7 பவர் 4 போட்டுக்கலாம். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7 போடும்போது இதுக்கும் 49 கிடைக்கும். 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 49. இதோட யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 81 கிடைக்குது. அப்போ 1ஓட பவர்ஸில் எந்த வேல்யூ இருந்தாலும் நமக்கு 1 தான் ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி 5, 6ஐயும் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா நம்பர்ஸ்க்கும் 1, 5 and 6 நம்பர்ஸ் யூனிட் டிஜிட்டில் வரது மாதிரி உள்ள பவர் வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கும்போது நமக்கு 7 பவர் 4 போட்டுக்கலாம். த ஹோல் பவர் 152 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 38 கிடைக்கும். 38 இன்ட்டு 7 பவர் 1. இப்போ சம்முக்கு வந்துடலாம். 7 பவர் 153 இன்ட்டு 1 பவர் 72 that is equal to 7 power 4 the whole power 38 into 7 power 1 into 1 power 72. இப்போ 7 பவர் 4ஓட யூனிட் டிஜிட் வேல்யூ 1 தான், நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. அப்போ 1 the whole power 38 into 7 into 1 that is equal to 1 into 7 into 1 that is equal to 7. அப்போ நமக்கு 7 தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் இன் 784 த ஹோல் பவர் 102 ப்ளஸ் 784 த ஹோல் பவர் 103. இதுலேயும் நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். 4 பவர் 102 ப்ளஸ் 4 பவர் 103. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பவர் 102 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 4 பவர் 102 ப்ளஸ் 1ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது 4 பவர் 102 ப்ளஸ் 4 பவர் 102 இன்ட்டு 4 பவர் 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 பவரோட எந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடிய யூனிட்டை கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1, 5, 6 வரது மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இப்போ 4ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 16. அதுக்கப்புறமா 6 நம்ம ரிப்பீட் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு 6 தான் கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயரையே நம்ம எடுத்துடலாம்.
அப்போ 4 ஸ்கொயர் த ஹோல் பவர் 102 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணும்போது 51 ப்ளஸ் இதையும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 4 பவர் 2 த ஹோல் பவர் 51 இன்ட்டு 4 பவர் 1. இப்போ பாருங்கள் 4 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு யூனிட் டிஜிட் 6ஆக தான் இருக்கும். அப்போ 6 த ஹோல் பவர் 51 ப்ளஸ் 6 த ஹோல் பவர் 51 இன்ட்டு 4. இப்போ 6ஓட பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் நமக்கு 6 தான் ஆன்சர் யூனிட் டிஜிட் ப்ளஸ் 6 இன்ட்டு 4. இப்போ இதே மல்டிப்ளை பண்ணும்போது 6 ப்ளஸ் 6 4 24. நமக்கு யூனிட் டிஜிட் மட்டும்தான் தேவை. இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 6 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ யூனிட் டிஜிட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 0 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The digit in the units place of the number 77 the whole power 29 minus 1. இதுலேயும் யூனிட் நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 7 பவர் 29 மைனஸ் 1. இப்போ 7 பவர் 29 28 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துடுவோம். இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 7 பவர் 28 இன்ட்டு 7 பவர் 1 மைனஸ் 1. ஆல்ரெடி நம்ம 7க்கு உள்ள வேல்யூஸ் பார்த்துட்டோம். 7 பவர் 4 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 வரும். த ஹோல் பவர் 28 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 7 இன்ட்டு 7 பவர் 1 மைனஸ் 1. இப்போ இந்த 7 பவர் 4ஓட வேல்யூ 81 யூனிட் டிஜிட் 1 த ஹோல் பவர் 7 இன்ட்டு 7 பவர் 1 மைனஸ் 1. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு 7 மைனஸ் 1 7 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ நமக்கு ஆன்சர் 6 கிடச்சிருக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The unit digit in the product 364 into 722 into 549 into 778. இந்த சம் ரொம்பவே ஈஸி. யூனிட் டிஜிட்டை அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். 4 into 2 into 9 into 8. 4 2s are 8, 8 9s are 72. 72ல் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். 8 2s are 16. இதுலேயே நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். அப்போ ஆன்சர் 6 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் 472 into 548 into 24 star into 676. The digit in the unit place 6. The digit to come in the place of star is. அதாவது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரோட யூனிட் டிஜிட் 8. அப்போ இந்த ஸ்டார் பிளேஸில் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் லாஸ்ட் சம் போல் ஈஸி தான். ப்ராடக்ட் மட்டும் எடுத்து செக் பண்ணால் போதும். 2 into 8 into star into 6 that is equal to unit place 8. 8 2s are 16 into 6 into star that is equal to 8. இப்போ இதில் யூனிட்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 6 are 36 into star that is equal to 8. இங்கேயும் 6ஐயும் ஸ்டாரையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8 வர்றது மாதிரி பார்க்கணும். அப்போ 6 3s are 18. அப்போ நமக்கு ஸ்டார் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது 3. இப்போ ஸ்டார் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ தான் நம்மளுக்கு யூனிட் டிஜிட் என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 3 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த டிஜிட் இன் த யூனிட் பிளேஸ் ஆஃப் 196 the whole power 48 plus 291 the whole power 76 minus 915 the whole power 93 minus 41 the whole power 81. இதுவும் அதே சம் போல் யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துடலாம். 6 பவர் 48 ப்ளஸ் 1 பவர் 76 மைனஸ் 5 பவர் 93 மைனஸ் 1 பவர் 81. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 தான். 6 பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் ஆன்சர் யூனிட் டிஜிட்டில் 6 தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 பவர் 76 1 மைனஸ் 5க்கும் அதே தான் மைனஸ் 1. இப்போ 6 ப்ளஸ் 1 மைனஸ் 6 that is equal to 1. Answer 1 option A. Next sum பார்ப்போம். The unit digit of 13 power 2003 is. இந்த sum previous yearல கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். 3 power 2003
3 that is equal to 3 power 2000 plus 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 3 power 2000 into 3 power 3. இப்போ பார்க்கும்போது 3யோட பவர் வேல்யூ 1 5 6 யூனிட் டிஜிட் வர மாதிரி செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 3 power 4 போடும்போது 3 into 3 into 3 into 3 3 3s are 9 3 3s are 9 9 9s are 81. இப்போ யூனிட் டிஜிட் நமக்கு 1 கிடைக்குது. அப்போ 3 power 4 போடலாம். the whole power 2000 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 500. இப்போ 500 into 3 3s are 9 9 3s are 27. பாருங்கள் 1 the whole power 500 into 27. 1 பவர் எந்த வேல்யூ இருந்தாலுமே அதோட ஆன்சர் என்ன தான் 1 தான். இன்ட்டு 27 போடும்போது இதோட யூனிட் டிஜிட் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ 7. ஆன்சர் ஆப்ஷன் சி 7. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தென் த டிஜிட்ஸ் இன் த யூனிட் பிளேஸ் ஆஃப் 5 power எக்ஸ் ப்ளஸ் 1 power ஒய் இஸ் ஆல்வேஸ். ரொம்ப ஈஸி சம். 5 power எக்ஸ் ப்ளஸ் 1 power ஒய்னு கொடுத்துருக்காங்க. 5 power எக்ஸ் எந்த வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு 5 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 power ஒய்க்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6. அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The last digit in the decimal representation of 1/5 the whole power 4000 is. decimal representation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1/5 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். டெசிமல் எடுக்கும்போது 0.2 the whole power 4000 அப்படின்னு கிடைக்கும். இனி 2ஓட பவர் வேல்யூவில் யூனிட் டிஜிட் 1 5 6 வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 2 power 4 போட்டிங்கன்னா 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 power 0.2 the whole power 4 4000 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது the whole power 1000 எப்படி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 2 power 4ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது 16 கிடைக்குது. அப்போ 16 the whole power அதாவது யூனிட் டிஜிட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ 6 மட்டும் எடுத்தால் போதும். 6 the whole power 1000 என்ன வேல்யூ போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும் 6. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The number formed from the last 2 digits ones and tens of the expression 2 power 12n minus 6 power 4n where n is any positive integer is. இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தீங்கன்னா 2 power 12n minus 6 power 4n கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஒன்ஸையும் டென்ஸையும் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 2 power 12 என்ன 2 power 8n plus 4n அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். மைனஸ் 6 2 into 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ 2 power 4n into 3 power 4n. ஓகே, இப்போ இதை அப்படியே பிரித்து எழுதிடலாம். 2 power 8n into 2 power 4n மைனஸ் 2 power 4n into 3 power 4n. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தோம் 2 power 4n காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 power 4n 2 power 8n மைனஸ் 3 power 4n. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க n is any positive integer அப்படின்னு. அப்போ n is equal to நம்ம 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2 power 4 into 1 2 power 8 into 1 minus 3 power 4 into 1 that is equal to 2 power 4 2 power 8 minus 3 power 4 னு கிடைக்கும். 2 power 4 ஓட வேல்யூ 16. 2 power 8 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 2 2 2s are 4 2 2s are 4 16.
இப்போ 16 டபுள் அதாவது 8 டைம்ஸ். இப்போ 4 டைம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், இன்னொரு 4 டைம்ஸ் வேணும். அப்போ 16 ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸ்கொயர் பண்ணும்போது 6 6 36, 12 15, 256. இதே போல் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய ஷார்ட்கட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணாதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 256 வரும். மைனஸ் 3 பவர் 4ஓட வேல்யூ 3 × 3 × 3 × 3. 3 3s are 9, 9. அப்போ 9 9s are 81. இப்போ பார்த்தீங்கன்னா 16 இருந்து இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 175 கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2800. நம்மளுக்கு லாஸ்ட்டு 1ஸும் 10ஸும் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 0 0 தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ நம்ம யூனிட் டிஜிட் ரிலேட்டடாக 10 சம்ஸ் பார்த்துருக்கோம். இதே மாடலில் இருக்கக்கூடிய நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள், எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.